கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தனுஷ் படத்துல இருந்து விலகி சிவகார்த்திகேயன் படத்துல நடிக்கிறாங்களா சமந்தா? தனுஷோட தங்க மகன் படத்துல நடிச்சவங்க சமந்தா. அந்த படத்துல அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால அது அடுத்து வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிக்கும் வடச்சென்னை படத்துலயும் தனுஷுக்கு ஜோடியா நடிக்க சமந்தா தான் கமிட் ஆகியிருந்தாங்க. ஆனா இப்போ சமந்தா விஷயத்துல அமலா போல் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை சமந்தா திருமணம் செஞ்சுக்க இருக்கிறதுனால வடச்சென்னை படத்துல இருந்து அவங்க விலகுனதா சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அவங்க பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. தனுஷ் படத்துல இருந்து வெளியேறிய சமந்தா சிவகார்த்திகேயன் படத்துல கமிட் ஆகியிருக்கிறதுனால அவங்க வேற பிரச்சனையால வெளியேறிப்பாங்களோங்கிற யூகங்கள் கோலிவுட்ல வெளியாயிருக்கு. ஆனா இத பத்தி சமந்தா தரப்புல சொல்லும்போது, வடசென்னை படத்தோட கதை பிடிச்சிருந்ததுனால அதுல நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க சமந்தா. ஆனா அந்த படத்தை 3 பாகங்களா எடுக்க போறதாகவும் அந்த 3லயுமே சமந்தா நடிக்கணும்னு சொன்னதுனாலதான் அவங்க நடிக்கலையா. காரணம், அடுத்த ஆண்டு நாக சைதன்யா சமந்தா திருமணம் நடக்கிறது உறுதியாயிட்டதுனால அதுக்கப்புறம் சமந்தா நடிப்பை தொடர்றது பத்தி இன்னும் முடிவெடுக்கப்படலைன்னு சொல்றாங்க.